அதாவது மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம்? மூட்டு வலின்னா என்ன? அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த கால் அந்த மூட்டுல அந்த எலும்பு அப்படியே வலியில சிவப்பானா எப்படி இருக்கும்? ஒரு சிவப்பா அந்த இடத்துல அவ்வளோ வலி இருக்குது. அந்த அந்த மூட்டு எலும்பு பகுதியவே ரணமாயி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் மூட்டு வலி. ரணமாயி அந்த எலும்புக்குள்ள ஊடுருவி, அந்த வலியெல்லாம் ஊடுருவி, அந்த பகுதியில உங்கள மூட்ட மடக்கவே முடியல. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் மூட்டு வலிங்கிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உஷ்ணம் தான் காரணம். நம்ம உஷ்ணமான உணவுகள சாப்பிடுறோம்ல, அதுதான் காரணம். நம்ம சாப்பிடுற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யி, அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மசாலா உணவுகள் எல்லாமே உஷ்ணம். சரியான உஷ்ணம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடல் பருமன் அதிகமாகுது. இந்த உணவு ஒரு உஷ்ணம். அப்புறம் உடல் பருமனும் அதிகமாகுது. இதனால ஒட்டுமொத்த உஷ்ணம் அந்த மூட்டுகள்ல வலியை ஏற்படுத்துகிறது. அந்த மூட்டு ரணமாயி போய், வலியெல்லாம் ஊடுருவி, அந்த பகுதியவே தொட்டா அவ்வளோ வலி வலிக்கிற மாரி, அந்த எலும்புக்கு அவ்வளோ வலி இருக்கிற மாரி ஆயிப்போகுது. அந்த இடமே ரொம்ப வீக் ஆயிடுது. வலியால வீக் ஆயிடுது. அந்த உஷ்ணம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அப்போ உஷ்ணத்தை தணிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கும்போது இயல்பாவே உடம்பு உஷ்ணம் குறைஞ்சிரும். அந்த உடல் குளிர்ச்சி அடையும் உண்ணாவிரதம் இருக்கும்போது. ஏன்னா எந்த உணவுமே நீங்க குடுக்கல. ஒரு உணவை கொடுக்கும்போது, அந்த அரிசி உணவுகளெல்லாம் கொடுக்கும்போது, அரிசியெல்லாம் உஷ்ணமான உணவு. ஒரு கோதுமையோட ஒப்பிடும்போது தான் அது உஷ்ணம் குறைவே தவிர, ஒரு இயற்கை உணவோடு ஒப்பிடும் பொழுது, காய்கறிகளோடு ஒப்பிடும் பொழுது, பழங்களோடு ஒப்பிடும் பொழுது, அது உஷ்ணமான உணவு தான், அரிசி உணவு. இயல்பா நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா, உடல் வெப்பநிலை குறைவா தான் இருக்கும். உடல் வெப்பநிலை ரொம்ப குறைவா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கும். உடலோட அப்போ ஒரு உணவை போடும்போது தான் நீங்க ஒரு சோறு சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உடல் அந்த வெப்பநிலை ஏறிடும். அந்த உஷ்ணமான உணவு அது, அரிசி உணவு. அதனால நீங்க என்ன பண்ணணும், உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கணும். நீங்க மருந்து மாத்திரை இல்லாமலே சரி பண்ணிக்கணும். மூட்டு வலின்னு போயிட்டு கடைசியில மருந்து மாத்திரை சாப்பிட்டும் அவங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மூட்டையவே மாத்திடணுன்றாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது, முட்டிய மடக்க முடியல. கடைசியில அவங்க என்ன அந்த பிரச்சனைக்கான காரணத்த புரிஞ்சுக்காம, ஏன்னா இது அனுபவத்தில நான் சொல்றேன். மூட்டு வலின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில நான் எனக்கே அந்த பிரச்சனை கடைசியில அத நான் சரி பண்ணேன். சரி பண்ணி இப்ப எனக்கு அது சரியாயிட்டே வருது. ரொம்ப சரியாயிட்டு. அப்ப அதுக்கான வழிமுறை நான் எப்படி எனக்கு குணப்படுத்தணும்னோ, நான் யோசிச்சேன். இதுக்கு என்ன என்ன காரணமா இருக்கும்? உஷ்ணம் தான் காரணமா இருக்கும். அப்புறம் உடல் பருமன் அதிகமாகி போச்சு. உஷ்ணமான உணவுகளை சாப்பிட்டு உடல் பருமன் அதிகமாகி போச்சு. அப்போ அந்த மூட்டுகள்ல ஒரு கால்ல தான் எனக்கு வலது கால்ல தான் இருந்த மாரி இருந்தது. மூட்டெல்லாம் ரணமாயி போச்சு. ஒரு சிவப்பானா எப்படி இருக்கும்? அந்த இடமெல்லாம் அந்த எலும்புகள்லாம் சிவப்பானா வலியில சிவப்பானா எப்படி இருக்கும்? அந்த இடம் அவ்வளோ அந்த மாரி நான் உணர ஆரம்பிச்சேன். அப்போ இதுக்கு காரணம் இந்த உஷ்ணமான உணவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உண்ணாவிரதம் இருக்க பழகணும். அப்போ என்ன ஆகும்? உடல் குளிர்ச்சி அடையும். உடல் எடை குறையும். அப்புறம் இயற்கை உணவுகள சாப்பிடணும். பச்சையா சாப்பிடணும். வெண்டைக்காவெல்லாம் பச்சையா சாப்பிடணும். கோவக்காவெல்லாம் பச்சையா சாப்பிடணும். சமைத்து சாப்பிடுகிற உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும். பச்சையாக சாப்பிடுகிற உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நான் பண்ணும்போது உடல் எடை குறைஞ்சது, உடல் வெப்பநிலையும் குறைஞ்சது. இப்போ அந்த மூட்டு வலியும் குறைஞ்சது. படுக்க முடியாது. கால் நீட்டி கூட படுக்க முடியாது. சின்னதா ஒரு அழுத்தத்த கூட அந்த மூட்டால தாங்கிக்க முடியாது. அப்பதான் எனக்கு இந்த மூட்டு வலின்னு சொல்றாங்களா, அவங்க கஷ்டத்த என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மூட்டு வலின்னா என்ன? ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். மூட்டு வலின்னா என்னங்கிற கேள்வி. அப்ப அது நானே அனுபவிக்கும்போது தான் எனக்கு அது அவங்கள ஒரு மூட்டு வலியால அவஸ்தைப்படுகிற பல கோடிக்கணக்கானவர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைய என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதற்கான தீர்வையும் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால செலவே இல்லாம கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல நான் சரி பண்ணிட்டேன். இந்த காரணம் எனக்கு தெரியலன்னா என்ன ஆயிருக்கும்? நான் என்ன பண்ணுவேன், மேலும் மேலும் உஷ்ணம் மிகுந்த உணவுகள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேனுன்னு சொல்லிட்டு தேன் கூட சாப்பிடக்கூடாது. இது மாரி உணவுகளை நான் சாப்பிட்டு உடல் பருமனும் அதிகமா இருக்கும், உஷ்ணமும் அதிகமா இருக்கும். அந்த மூட்டோட வலியும் ரணமாய் போய் நான் ஒரு நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில எனக்கு அந்த வலி அதிகமாகி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி பயங்கரமா வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. கடைசியில அப்புறம் நானே
இது இன்னொரு காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம மற்றவங்க சமைச்சு வைக்கிறாங்கல்ல, வீட்டில் பெண்கள் வந்து சமைச்சு வைக்கிறாங்க, ஈஸியாக இருக்குன்னு நம்ம நல்லா சாப்பிட்றோம்ல, இதுதான் காரணம். உணவை கட்டுப்படுத்தவே முடியல, சாப்பிடாம இருக்கவே முடியல. நான் என்ன சொன்னேன், உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொன்னேன். நம்மளால் உண்ணாவிரதம் இருக்கவே முடியாத அளவுக்கு பெண்கள் சமைச்சு வைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதனால தான் அந்த உஷ்ணம் மிகுந்த உணவுகளை அவர்கள் சமைத்து வைக்கிறார்கள். நம்மளால் சாப்பிட்றத கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் தனியாக இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் இல்லாமல் இருந்தேன். முதல்ல அப்படி இருந்ததுனால தான் உடல் பருமன் ஏறி போச்சு. ஒரு பெண் வந்து அதாவது உறவினர் அல்லது சகோதரிகள், அம்மாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அவங்க சமைச்சு வைக்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். உடல் பருமன் அதிகமாகிடுச்சு. உஷ்ணம் மிகுந்த உணவுகளை சாப்பிட்டு மூட்டு வலி வந்துருச்சு. தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உச்சக்கட்டத்துக்கு போச்சுன்னா என்ன ஆகும், என்னால் நடக்கவே முடியாத நிலைமையில் நான் மருத்துவர்கிட்ட போவேன். மருத்துவர் உடனே என்ன பண்ணுவார், உங்களுக்கு அந்த மூட்டு ரொம்ப பலவீனமாக இருக்குது, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, அந்த மாத்திரை சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்க. ஆனாலும் எனக்கு அந்த காரணத்தை தெரிஞ்சிக்க முடியாமல் நான் வழக்கம் போல் சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா என்னாகும், தொடர்ச்சியாக அந்த மூட்டு எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாகி ரொம்ப ரணமாகி கடைசியில் உங்களுக்கு பிளேட் வைக்கணுன்றுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனது உணவை நானே பார்த்து கொள்ள வேண்டும், பிறரை நம்பக்கூடாது, பிறர் சமைத்து நான் சாப்பிடக்கூடாது, அது பாவம், அந்த பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை இது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நாம் சாப்பிட்டோன்னா அந்த பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் தனியாக வந்தேன். தனியாக ஒரு வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். இருந்து நானே சமைத்தேன். சமைக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு இருந்தது, அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அப்போ நான் தனியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், எல்லா நேரமும் நான் சமைச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன். வேலை தவறாமல் சமைக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய நேரம் பட்டினி கிடக்க ஆரம்பித்தேன். உடல் எடை குறைய ஆரம்பிச்சது. இயற்கை உணவுகளை அதிகப்படுத்திக்கிட்டேன். பச்சையாக சாப்பிட்ற உணவுகளை இது வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ற உணவுகளை அதிகப்படுத்தினேன். உண்ணாவிரதம் இருக்க பழகினேன். உடல் எடை குறைஞ்சிது, உடல் உஷ்ணமும் குறைஞ்சிது. அந்த மூட்டு வலி அப்படியே ரணம் குறைந்து வலி சரியாகி விட்டது. இப்போ வந்து எனக்கு ஒரு 5% வலி இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே என்னால் உணர முடியுது. அந்த எலும்புகளில் உள்ளூர இருக்கிற அந்த வலி ரணம் அது எனக்கு அப்படியே குறைந்து அந்த சிவப்பாக இருக்கும். நான் ஒரு கற்பனை செய்து கொள்கிறேன். அந்த மூட்டில் அந்த எலும்பு மூட்டு எப்படி இருக்கும், அந்த வலியில் சிவப்பாக இருக்கும். சிவப்பாக இருக்காது தான், ஆனால் சிவப்பாக இருக்கும்னு நான் கற்பனை பண்ணுறேன். விளம்பரத்துலலாம் போடுவாங்களா அதுபோல். அதெல்லாம் அது தடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நான் முன்னாடி ரன்னிங்கெல்லாம் போகக்கூடிய ஆள், நான் டெய்லி ஓட்டப்பயிற்சி பண்ணக்கூடிய ஆள். என்னால் நடக்கவே முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு. நொண்டி நடக்கிற நிலமை வந்துருச்சு. காரணம் நான் பாருங்கள், அந்த உணவு தான் காரணம். அப்போ நான் சொல்கிறது நான் யோசித்தது சரி தானே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து நான் என் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினேன். உண்ணாவிரதத்தை கடைபிடித்தேன். சமைத்த உணவுகளை குறைத்து சமைச்சு சாப்பிட்றத விட அரிசி உணவுகளை தவிர்த்து விட்டேன். முக்கியமாக அரிசி உணவுகளை தவிர்த்து விட்டேன். கோதுமை உணவுகளை தவிர்த்து விட்டேன். மாமிச உணவுகளை, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இது போன்ற உணவுகளை தவிர்த்து விட்டேன். மற்றபடி உப்பு போட்டு காய்கறி பொரியல் சாப்பிடுவேன். காய்கறி பொரியல்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்ருக்கேன். உண்ணாவிரதம் இருக்க பழகினேன். காலையில் 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அப்போ புண்ணுங்க எதுவும் வந்துடக்கூடாது, அல்சர் வந்துடக்கூடாது, அப்புறம் வாய் நார ஆரம்பிச்சிரும், இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிட்றோம், கோவக்காவை பச்சையாக சாப்பிட்றோம், தேங்காவை பச்சையாக சாப்பிட்றோம், மணத்தக்காளியை கீரையை பச்சையாக சாப்பிட்றோம். அப்போ வயிற்றில் எதுவும் புண்ணு வராமல் பார்த்துக்கலாம். டெய்லி விடுமுறை ஆச்சுன்னா நான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பட்னியாக இருப்பேன். இது போன்ற நடைமுறை மூலமாக உணவு கட்டுப்பாடு மூலம் உடல் எடை குறைஞ்சது, அந்த உடல் உஷ்ணம் தணிஞ்சது, மூட்டு வலி இப்போ சரியாகி போச்சு. பார்த்தீங்களா? அதனால் இந்த வழி தெரியாமல், காரணம் தெரியாமல், ஏன் வருதுங்கிற காரணம் தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள், மருத்துவர்களுக்கே அந்த காரணம் தெரில. நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டா மட்டும் போதாது. எம்பிபிஎஸ் படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் உண்மையான மருத்துவர். பாருங்கள், ஒரு மாதத்தில் செலவே இல்லாமல் சரி செய்து விட்டாச்சு. அதனால் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த வெள்ளை சீனியெல்லாம் சாப்பிடக்கூடாது. மைதா சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள். காய்கறியை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம்,
பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இதெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. இதெல்லாம் செம்ம உஷ்ணமான உணவு. எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் குறைவாக சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்லாம். ஒரு 10 பட்டாணி சாப்பிட்லாம். பட்டாணி டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 10 பட்டாணி, 10 உப்புக்கடலை, இந்த கடலை ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக. வேர்க்கடலையா, ஒரு வேர்க்கடலைலாம் ஊற வச்சு சாப்பிடணும். தண்ணியில் ஊற வச்சா தான் அதில் உள்ளே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் ஒன்று வெளியில் வரும். நீங்கள் வேர்க்கடலையை ஊற வச்சிங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒன்று வெளியில் வரும். கலரே மாறும் இந்த தண்ணி. அதில் உள்ள கெட்ட விஷயம் வெளியே வருதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி வேர்க்கடலை, பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் தானியங்கள்லாம் இருக்குது. நவதானியங்கள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இதெல்லாம் உஷ்ணமான உணவு. இதை வந்து குறைச்சிக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. இது வந்து அளவோடு எடுத்துக்கணும். ஏன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாச்சுன்னா அந்த மூட்டு வலி அதிகமாக இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்குது. மாமிசம்லாம் மாமிசம், சிக்கன், அரிசி உணவுகள் இதெல்லாம் உஷ்ணம் மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் மூட்டு வலியை செலவே இல்லாமல் எளிதாக நிரந்தரமாக அந்த மூட்டு ஆரோக்கியமாகிட்டே இருக்கும். இந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தா உங்களுக்கு மூட்டுகளில் இருக்கிற வலி சரியாகி அது ஆரோக்கியமாக மாறிவிடும். பலம் மிகுந்ததாக மாறிவிடும். வயசானா கவலையப்படாதீங்க. வயசான மூட்டு வலி வந்துடுமோ அப்படி இப்படின்னு கவலையப்படுற அளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அது சரியாயிடும். இந்த இப்போ மூட்டு வலிலாம் வருது, எலும்புகளில் இந்த மாதிரி வலி ஏற்படுது அப்படிங்கும்போது இதை கண்டுக்காமல் போய் உள்ளே வந்து அது சொல்ல முடியாது. புற்றுநோய், எலும்பு புற்றுநோயாக கூட அது மாறும். அந்த புண்ணு தான் என்ன ஆகுது, புண்ணில் வருது. எலும்பு வந்து ஒரு புண்ணாயிடுது. அந்த வலியில் ரணமாகி புண்ணாயிடுது. உஷ்ணம் அதிகமாகி புண்ணாகி அது புற்றாக மாறிவிடும். நம்ம அதை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தினா ஒருவேளை அது புற்றாக எலும்பு புற்றுநோயாக கூட அது மாறும். அந்த மாதிரி அப்போ என்ன அந்த இடத்த கட் பண்ண அப்படி நிறைய சீரியஸாக பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுத்து விடும். அப்போ ஆரம்பத்திலே அதை ஆரோக்கியமாக அதோட ஆரோக்கியத்தை பலப்படுத்தணுன்னா பச்சை உணவுகளை அதிகப்படுத்துங்க. பச்சை உணவுகளை அதிகப்படுத்திட்டு உண்ணாவிரதம் இருக்க பழகுங்க. உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் உணவு உண்பதும் உண்ணாமல் இருப்பதும் அது உங்கள் கட்டுப்பாடு. யாரோ முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு அம்மாவோ அல்லது மனைவியோ இருந்துக்கிட்டு அவங்க சமைச்சு வைக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்றத அவங்கள தான் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட்ணுமா வேண்டாமா, என்ன சாப்பிட்ணுங்கிறத கூட அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. அதனால் உணவு சுதந்திரம் என்பது நாம் சாப்பிடணுமா வேண்டாமா, எதை சாப்பிட வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னொருவர் முடிவு செய்து விடக்கூடாது. அதனால் மூட்டு வலி குணமாவதற்கு அற்புதம். இதை இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இருக்கட்டுமே. மூட்டு வலி வந்து நீங்கள் அவஸ்தைப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் உட்காந்து அவர் மூட்டை மாற்றணுன்னுவார், பிளேட் வைக்கணுன்னுவார். அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முறையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவே இல்லாமல் மூட்டு வலியை சரி பண்ணிடலாமே.